ஸோ எப்பவுமே ஒரு கதை கேட்கணும்னா எந்த ஹீரோவாக இருந்தால் உடனே கேளுங்க, ஒரு மாதம் கழிச்சு கேளுங்க, தப்பே கிடையாது. பட் எந்த டைரக்டர் சொல்லாரோ அந்த டைரக்டர் கதையை நேரடியாக தான் கேட்கணும். இன்னொருத்தர் மூலம் போயிட்டு வந்தீங்கன்னா தோல்வி படம் தான் கொடுக்கணும். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு இந்த கதையை சொன்னீங்கன்னா அவன் நாலேஜுக்கு என்ன தோணுமோ அதை தான் சொல்லுவோம். சூர்யா கிட்ட கதையை போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கல. இந்த கதையை நேரடியாக கேட்டார்ல, நேரடியாக கேட்கும் தான் அவருக்கு அது புரியுது. கருப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் சூர்யா மிகப்பெரிய அளவில் பேசப்படும். சர்ப்ரைஸாக இருக்குது, அதை நம்ம உடைக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஆர்ஜே பாலாஜி பார்க்காத ஒரு பாலாஜி இதில் பார்க்கலாம். ஹாலிவுட் வந்து வேற ஒரு ஸ்டைல். கமலஹாசனே போய் இந்த தாக்கு பிடிக்க முடியாது ஓடி வந்துட்டவர் அவர். அப்புறம் இவரில் எந்த மூலிகை சூர்யா. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். கங்குவால பார்த்தீங்க அப்படின்னா சார், கங்குவா ஆடியோ லான்ச்சில் வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக நான் ஒரு விஷயம், வாட் குக்கிங் ப்ரோ, வாட் ஆர் யூ குக்கிங் அப்படின்லாம் நான் வந்து ட்வீட் பார்க்குறேன், கண்டிப்பாக ஒரு விஷயம், ஒரு தரமான ஒரு விஷயம் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ ஆர்ஜே பாலாஜி ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் டைரக்ட் பண்ணி பார்த்துருக்கோம், ஃபுல்லாக ஃபன் ஜானர். அண்ட் இது வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காமிக், இந்த மாதிரி ஆக்ஷன் ட்ராமாஸ் இருக்கும். லைக் ஆர்ஜே பாலாஜியாங்கிற கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி தான், இதுதான் ஆர்ஜே பாலாஜி படமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அண்ட் இந்த படம் எந்த ஒரு லேகும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக சார். படம் பார்த்துட்டாங்க, பார்த்தவர்கள் வந்து பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அந்த பிஎன்சி ஆடியன்ஸை தொட்டு தான் பண்ணியிருக்காரு. லேடிஸ் ஒரு மேட்டரை நீங்கள் தொட்டு பண்ணாலே கண்டிப்பாக அதோடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும். மூக்குத்தி அம்மனுடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே அந்த அம்மன் கேரக்டர் வந்து கதைக்குள்ளே போனதுனால அவருடைய மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ ரெண்டாவது ப்ளஸ் நயன்தாரா ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாங்க. ஆமாம். மூக்குத்தி அம்மன் 2 கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஒரு பேட்டர்ன். அதில் அட்வொகேட்டாக வர்றாங்க, அது இன்ஸ்பெக்டராக வராங்க. போலீஸ் காஸ்டியூம் வேறு போட்டு அதில் வருவாங்க. போடவே மாட்டேன்னாங்க. அதான் சுந்தர் அவருக்கு மிகப்பெரிய லடாயாச்சு. நீங்கள் 2 சீனாவது நீங்கள் போட்டு தான் மேடம் ஆகணும், சும்மா மஃப்டிலாம் காமிக்க முடியாதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய லடாயம் நடந்துச்சு. அப்புறம் காஸ்டியூம்ஸோடு வருவாங்க. அந்த பேட்டர்னில் தான் இது பண்ணி கிட்டத்தட்ட 2 படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்சாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகே. ஆனால் இது வெளியே வந்து பார்க்கும்போது இது ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அது சிம்டம்ஸ் தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் இதனுடைய மேக்கிங் வேறு ஸ்டைல் பண்ணியிருக்காரு. சுந்தர்சியுடைய ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்து எப்பவுமே இந்த காமெடி கலந்து அந்த ஒரு பேட்டர்னில் கொண்டு போய் பண்ணக்கூடியவர் அவர். ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் வேறு, இது வேறு. இது பக்க கமர்ஷியலாக இருக்கும். எஸ். ஓகே சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜியே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த கதையை வந்துட்டு சூர்யா சார்கிட்ட வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆன் த டேபிள் வந்து ஓகே பண்ணாரு. அதுக்கு வந்து சூர்யா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, லைக் சூர்யா சொன்னது, நான் கடந்த ஒரு 10 வருஷமாக வந்துட்டு ஆன் த டேபிள் யாருக்குமே நான் வந்து ஓகே சொன்னதில்லை, உங்களோட கதைக்கு நான் வந்து ஓகே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சூர்யா சாரே சொன்னதா ஆர்ஜே பாலாஜி சொன்னார். எனக்கு என்ன இன்னொரு டவுட்னா, ஏன் அந்த இப்போ கதைகள் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ் அவர் பிச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆன் த டேபிளில் ஏன் அவரால் கதையை ஓகே பண்ண முடியல? அதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இந்த படத்துக்காவா? இல்லை, பொதுவாகவே கேட்குறேன். இப்போ பொதுவாக இந்த 10 வருஷமாக வந்து நான் அந்த டேபிள் யாருக்குமே ஓகே சொன்னதில்லை அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? கதையை அவர்கிட்ட நேரையாக சூர்யாவை பார்த்து கதை சொன்னாதானங்க தெரிய வரும். நீங்கள் சூர்யாவே நிறைய பேர் மீட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் ஒரு கதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சூர்யாவை மீட் பண்ணி கதை சொன்னால் தான் ஓகே ஆகும். ஆமாம். பிடிக்கலது அவரு தான் சொல்லணும், மிடில் இருக்கிற ஒரு மீடியேட்டர் சொல்லக்கூடாது. ஓகே. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கதை சொல்லி அந்த கதை சூர்யாவுக்கு போகும். இப்போ அவரு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன கதையை கேட்ச் பண்ணிக்குவாருன்னு தெரியாது. அவர் எந்த பட்டனில் சூர்யா கிட்ட ஃபோக்கஸ் பண்ண வரங்கிறது தெரியாது. இப்போ நேரடி சம்மந்தப்பட்டவர்கள் யாருன்னா டைரக்டரும் இந்த ஹீரோவும் தான். நீ மிடில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு தான் வரணுங்கும் போது அங்கே நிறைய வந்து மைனஸில் தான் போகும். ஓகே. இப்போ நான் வந்து கதை சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் போயிட்டு அங்கே சொன்ன அந்த மாதிரி. அப்போ வந்து நான் சொல்லும்போது எப்படி சொல்லுவேன், என்னுடைய ஸ்டைலுக்கு மாற்றி சொல்லுவேன். அந்த ஒரு கதை உருவாகிறது வந்து ராத்திரி மூலம் ஒரு ஃபயரை உருவாக்குனது நீங்கள். ஸோ டைரக்டர் தான் கதையை சொல்லணும். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு இந்த கதையை சொன்னீங்கன்னா அவன் நாலேஜுக்கு என்ன தோணுமோ அதை தான் சொல்லுவான். இப்போ ஹீரோக்கு அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போது இது சூர்யா கிட்ட கதையை போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கம்பெனிக்குள்ளே போகணும், அங்கே 2 பேர் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருந்து அவர்கள் மூலமாக கதை சூர்யா அப்புறம் போகணும் சூர்யாவுக்கு. இது போகிறதுக்கே 3 மாதம் 6 மாதம் ஆகும். ஸோ இந்த டிஸ்கஷன், இந்த போக்குவரத்தில் தான் நம்மளுடைய இந்த ஸ்ரீன் ஒரு நடிகர் இருந்தார்ல, இப்போ இந்த போதை பழக்கத்துக்கு போய் டெல்லியில் லோகேஷ் கூட்டம் தான் காப்பாற்றி வச்சுருக்காரு. இப்போ அந்த ஸ்ரீயும் இதில் இருந்தார் முதல்ல. அவர்கிட்டலாம் கதை போகும். ஸ்ரீக்கு பிடிச்சிருந்தா சூர்யாவுக்கு போகும், கார்த்திக்கு போகும். இப்போல்லாம் வேறு இருந்தது. ஸ்ரீக்கு பிடிக்கலன்னா கதை போகாது. அப்படி ஒரு பொசிஷனில் ஸ்ரீயை உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி கம்பெனியில் வந்து ஒருத்தரை உட்கார வச்சாங்கன்னா எப்படி நடக்கும்? நீங்கள் ஹீரோக்கிட்ட தான் கதை சொல்லணும். நீங்கள் 3 மாதம் கழித்து கூட வாங்கன்னு சொல்லலாம். 3 மாதம் கழித்து நீ போய் ஹீரோட்ட தான் கதை சொல்லணும்.
அப்போ தான் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. அவர் கரெக்டாக ஃபீட்பேக் ஏறுவார். ஓ இந்த டைரக்டர் இந்த வியூவில் இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொடர்ந்து வந்துட்டு சூர்யா அவர்களோட படம் ஃப்ளாப் ஆகுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கதைக்களம் சரியாக வரலையில உங்களுக்கு. இதுவரைக்கும் வரல. வரலைல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடைசியா 7, அவரோட 8, படம் 9 படம் வரைக்கும் ஃப்ளாப். 7, 8 வருஷமா எதுவுமே தோல்வியில பெரிய கொடுத்துட்டாரு. ரீச் இல்ல ஆடியன்ஸ் மத்தியில. அதுக்கு என்ன காரணம்? ம். சரியான கதையை செலக்ட் பண்ணாமல் இருக்கார். ஓகே. இப்போ இந்த கதையை வந்து டேபிள்லேயே ஓகே பண்ணுறான்னு சொல்லி டேபிள் ப்ராஃபிட் ஆமா. மாதிரி டேபிள் டேபிள்லயே இமீடியட்டாக ஓகே ஆமா. ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டாருன்னா இந்த கதையை நேரடியாக கேட்டார்ல. ம். இப்போ நேரடியாக கேட்கவும் தான் அவருக்கு அது புரியுது. ஓ இவ்வளோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கதையை வந்து நம்ம மிஸ் கொடுத்திருக்காரு. பண்ணக்கூடாது ம். அப்படின்னு உடனே ஓகே பண்ணாரு. கம்பெனி வேணாங்கிறாரு. அவங்களோட ட்ரீம் மாதிரிலே கமிட் பண்ணுறாரு. ஸோ விட்டா வேற எங்கேயாவது ஆர்ஜே பாலாஜி வெளிய போயிட்டா என்ன போயிடும். பண்ணுறதுன்றது. அவருக்கு வந்து சூர்யா வச்சு நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ தான், சாதாரண ஆள் கிடையாது. ம். ஸோ அந்த ஹீரோ வச்சு பக்காவாக பண்ணலான்னு ஆர்ஜே பாலாஜி உடனே பண்ணுறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு கதை கேட்கணுன்னா எந்த ஹீரோவாக இருந்தாலும் சார் நீங்கள் உடனே கேளுங்க, ஒரு மாதம் கழிச்சு கேளுங்க, தப்பே கிடையாது. பட் கதையை எந்த டைரக்டர் சொல்லாரோ அந்த டைரக்டர் கதையை நேரடியாக தான் கேட்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். இன்னொருத்தர் மூலம் போயிட்டு வந்தீங்கன்னா தோல்வி படம் தான் கொடுக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நாளா போயிட்டுருக்கு. பேசப்படுற ஒரு விஷயம் தான். சூர்யா அவர்கள் வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு இல்லையா? ஸோ அதற்கு காரணங்களும் லைக் அவரோட படங்கள் வந்து சரியா இங்க ஓடாதனால தான் அவர் வந்து மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சூர்யா அவர்கள் வந்துட்டு தன்னை ஒரு ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. நெறைய சூப்பரான மூவிஸ் குடுத்திருக்காரு. கமர்ஷியலா குடுத்திருக்காரு. ஸோ தன்னை வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோங்கிறத மறந்துட்டு அவர் கதைய சூஸ் பண்றதுனால தான் அவரோட படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே சார். இல்லை அவரே தமிழில் இங்கே அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி ஷிஃப்ட் ஆனது காரணம் என்னன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. ம். சிவகுமார் அவங்க ஒய்ஃபு, சூர்யா, ஜோதியா பசங்க எல்லாமே. ஜோதியாவுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. நீ மும்பையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு கேரக்டர். அப்புறம் தான் இங்கே வந்தாங்க. தமிழ் தான் தூக்கி ஆமா. விட்டுச்சு. பெரிய லெவலில் போனாங்க. அது வேறு விஷயம். பட்டு சிவகுமார் வந்து கொஞ்சம் ரொம்ப என்னென்னா ஆர்த்தடிக்கான ஒரு ஃபேமிலி. ம். மகாபாரதம், ராமாயணம் இதை பேசிட்டே வருவார். இந்த காலத்தில் நீங்கள் மகாபாரதம், ராமாயணத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு சின்ன பையனை கூப்பிட்டு விட 10 நிமிஷம் கேட்டா போப்பான்ட்டு போயிட்டே இருப்பேன். வந்துருச்சு தாத்தா போங்க தாத்தா நான் கிளம்புறேன். போயிடுவான். அவன் கேட்க மாட்டான். ம். அவனுக்கு அந்த ராமாயண மகாபாரதமே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும், ஸ்வீட்டாக சொல்லணும், அவனுக்கு புரியுற மாரி புரியுற மாதிரி கிறிஸ்டா சொல்லணும். இப்படி அப்படியா இப்போ ராவணன் இப்படியா ராவணன் இப்படின்ட்டு போயிடுவான். இவர் வந்து வள 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 வளன்னு அடித்து சாவடி அடிச்சிடுவார் சிவகுமார். நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஸ்டேஜில் மைக் கொடுத்தோன்னா ஒரு 2 நிமிஷம் தான் சார் உங்களுக்கு டைம், தயவுசெய்து பேசிட்டு இறங்கி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டான். அது சொல்ல போய் தான் இறங்கினார். ஆமா. இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் போட்டு தாளிச்சிருப்பார். ஸோ என்னென்னா அவர் வந்து வேறு ஆள் இல்லை பேசுகிறதுக்கு. இப்போ நல்லா ஒரு ஆள் கிடச்சா பேசிட்டே இருப்பார். இப்படி இவருடைய சர்க்கிளில் இருக்கும்போது ஜோதியா பார்த்தா இனிமேல் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் உடனே என்ன பண்ணால் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணிட்டு டக்குன்னு தூக்கிட்டு மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ம். அது ஒரு காரணம். அவங்க ஹிந்தியில் போய் சைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு போனாங்க. பட் வளர்த்தது தமிழ். தமிழ் திரையுலகத்தையும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மோசமாக தான் ஆமா. ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. வந்து ஹீரோயினுக்கு வாய்ப்பு தரல சரியா அப்படின்னாங்க. நான் கேட்குறேன் இந்த நேரத்தில் ஜோதியாவுக்கு என்ன வாய்ப்பு தரல? உங்களுக்கு மொழின்னு ஒரு படம் எப்படி கொடுத்தாங்க? அருமையா சந்திரமுகின்னு எப்படி ஒரு படம் கொடுத்தாங்க? டைட்டிலே சந்திரமுகி அந்த கேரக்டர். சந்திரமுகி சூப்பர் வந்த ஸ்டார் டைம்ல ரஜினி ஹீரோ. ஹீரோ. ஸோ ரஜினி சாருடைய பேர் வந்து ஹீரோ பேர் கிடையாது. ம். ஸோ ஹீரோயிசம் டைட்டில் கிடையாது. சந்திரமுகி எவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க. கண்டிப்பா. அது முதல்ல சிம்ரன் வந்து பண்ண வேண்டிய படம். கண்டிப்பா. அது சில சூழ்நிலைகள் பண்ண முடியாதனால ஜோதியாவுக்கு அது வாய்ப்பு போச்சு. நிறைய படங்கள் தமிழில் தான் தூக்கி விட்டுச்சு அவங்களுக்கு. ம். ஸோ அதை மறந்துட்டு மும்பையில் போய் உட்காந்தோன்னே இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. திரும்பி இந்த ரிட்டர்ன் சென்னை வந்துட்டாங்க. தமிழ் வந்து இப்போ கதை கேட்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ தனியாக தான் போகிறாங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு பங்களா கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கடையில் சூர்யாவும் போக வேண்டிய சூழலை வச்சு மும்பைக்கு தமிழில் வந்து ஒரே டென்ஷன். அவரோட கவனம் செலுத்த முடியல. அங்கே போய் ஹிந்திலையும் கோஆப்ரேஷன் நிறைய 2 படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. சூரிய ரிப்போர்ட்டர் இங்கே அவர் பண்ண படம் ஹிந்தியில் அங்க அவர் ஹிந்தில பண்ணார். பண்ணாரு. அக்ஷய்குமார் பண்ணார். அட்டர் ஃப்ளாப். ம். பாலிவுட் வந்து வேற ஒரு ஸ்டைல். நீங்கள் சூர்யாவில் கமல்ஹாசனே போய் இந்த தாக்கு பிடிக்க முடியாது ஓடி வந்துட்டவர் அவர். ஆமா. அப்புறம் இவரில் எந்த மொழிக்கு சூர்யா வேலைக்காக அதான் திரும்பி வந்துட்டாங்க. உடனே வந்துட்டாங்க. இப்போ இதற்கப்புறம் தான் இப்போ கருப்புக்கு அப்புறம் தான் இவர் முழு கவனம் இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே செட்டில் ஆகிறாங்க. கருப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் சூர்யா மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார். பேசப்பட்டவர் தான். ஆமா. இனிமேல் இப்ப கொஞ்ச நாள் பேசப்படாம இருந்தாரு. அண்ட் அவரோட இந்த தொடர் ஃப்ளாப்புக்கு வந்துட்டு இதுவும் இன்னொரு காரணம் சொல்றீங்க. என்ன அப்படின்னா, இப்ப சூர்யா வந்துட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு கதை கேட்டு அந்த கதையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வரமாட்டேங்கிறாரு. அவர் கதை கேட்டு முடிச்சிடறாரு. முடிச்சுட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு லைன் அப் பண்ணிட்டாரு. அந்த லைன் அப்காக அவர் படம் நடிக்கிறதுனால அது நிறைய ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றாரு. அண்ட் நீங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா, டேரக்டர் சூர்யா சார்கிட்ட போய் எந்த கதையுமே யாராலும் சொல்ல முடியாது. ஸோ இது ரெண்டுமே யோசிச்சு பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது. 10 வருஷத்துக்கு நான் கதையை கேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஆனால் இப்போ வந்து என்னால் டேரெக்டாக என்கிட்ட யாரும் வந்து கதையை சொல்ல முடியாது அப்படின்னு லைக் ஆல்டர்னேட்டிவாக இருக்குல்ல சார்? 10 வருஷத்துக்கு ஒரு கதையை எப்படி ஒரு மனுஷன் கேட்டு வைக்க முடியும்? இல்லை 10 வருஷத்துக்கான கதையை அதான் கேட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த கதை இந்த வருஷத்துக்கு செட் ஆகும், 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கதை செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய ஒரு டைரக்டர் மணிரத்னமே இன்றைக்கி ட்ரெண்டிங்கே படம் பண்ண முடியல. என்ன காரணம்? இன்றைக்கி மாடலே வேறு, ஸ்கிரிப்ட் ஒர்க்கே வேறு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லணும். லோகேஷ் கனகராஜ் வந்து யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர கிடையாது, டைரக்ஷன் அனுபவம் கிடையாது. நேராக வந்தார், மாநகர படம்னா எப்படி பண்ணார்? உங்களுக்கு சூப்பர் ஹிட் படம், வரிசையாக மெகா ஸ்டார் வச்சு தான் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு கதையை கேட்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னா அது சும்மா, அதாவது நான் இனிமேல் உங்களை பார்க்க விரும்பலை, நான் 10 வருஷத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டேன், இனிமேல் யாரும் உள்ளே வராதிங்கிற அளவுக்கு ஒரு தாட்ஸ். அது அவரே வந்து குழி தோண்டின விஷயம். அதனால் தொடர் தோல்வியில் கொடுத்தார், எந்த கதையும் சரியாக இல்லாமல். இப்போ உடனே இந்த படம் வந்து கருப்பு கதை கேட்ட உடனே உள்ளே வர்றார். ஸோ இந்த தவறு மீண்டும் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ சூர்யா இனிமேல் வந்து நேரடியாக கதைக்காரு தயாராக இருப்பார். இனிமேல் தயாராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் தான் நல்லது. கண்டிப்பாக. அண்ட் இப்போ கருப்பு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜியும் கருப்பில் வந்து நடிச்சிருக்காரு, அதுவும் வந்து நெகட்டிவ் ஷேடாக நடிச்சிருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது என்ன நினைக்கிறேன்? ஒரு கேரக்டர் வட்டாரத்தில் அதை எப்படி பேச ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஓகே, சர்ப்ரைஸாக. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் ஆர்ஜே பாலாஜி பார்க்காத ஒரு பாலாஜி இதில் பார்க்கலாம். நீங்கள் ஓகே, சர்ப்ரைஸாக இருக்குது, அதை நம்ம உடைக்க வேணாம்னு நினைக்கிறேன். உடைச்சா ஒரு சஸ்பென்ஸ் போயிடும். நீங்கள் வந்து பழைய ஒரு படம் அதே கல்கள்னு ஒரு படம் பாருங்கள். படத்தில் மர்டராக ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாருன்னே தெரியாது, எண்டில் தான் யாருன்னு தெரிய வரும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. கடைசியில் ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க, வாய்ஸ் ஓவரப்ப. ஓகே, தயவுசெய்து படத்தை பார்த்துட்டு போகிறவர்கள் இந்த கொலைகாரன் யாருன்ட்டு சொல்லாதீங்க. அன்னைக்கு இருக்கிற அந்த மக்கள் வந்து சொன்னால் சொல்கிறது செய்கிறவங்க யார்ட்டையும் சொல்லலை. படம் சில்லஜிபிலி படம், அந்த கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. பார்த்துட்டு வந்தோன்னே இந்த கேரக்டர் இவன் தான் சொல்கிறோன்னா நீங்கள் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஓ இவன் தான் மர்டர் பண்ணானா, இவனான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு சஸ்பென்ஸை உடைக்க வேணாம்னு நினைக்கிறேன். படம் இப்போ சமயம் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது படம், பார்க்கட்டும். பட் நல்ல ஒரு ரோல் வந்து ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்கான். அது சஸ்பென்ஸ் உடைக்க வேணாம், லைட்டாக எங்களுக்கு மட்டும் சொன்னால் பெட்டராக இருக்கும். இல்லை எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் உடைச்சனாலே, ஏன்னா அவர் ஒரு காமெடினா பார்க்குறீங்களா? ஆமாம். ஸோ நகைச்சுவை தான், அதுக்கு மேலே ஆர்ஜே பாலாஜி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது இருக்காது, இதில் அது இருக்காது. ஓகே, ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்களும் கொஞ்சம் மாசலி மச்சில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் பேசியாச்சு சார். ஆனால் இந்த படம் லைக் கருப்பு வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்க போகுது. அண்ட் இந்த படம் அவருக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் இதுக்கப்புறம் இந்த கருப்புக்கு அப்புறம் அவரோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக இந்த கருப்பு வந்து சூர்யா மாற்றிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, படத்தில் எப்படி உள்ளே போந்து மற்றவங்களை மாற்றுறாரோ, இதை சூர்யாவுடைய அந்த குணத்தையும் கண்டிப்பாக கருப்பு மாற்றிருப்பார். இனிமேல் நேரடியாக கதை கேட்பார், அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். இனி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வரப்போகிற படங்களும் நல்லா செலக்ட் பண்ணி அவருடைய வெற்றிகள் தொடர்ட்டு இந்த இடத்துல வாழ்த்துருவோம் நம்ம மேலே. அப்படியே அவர் பர்த்டே அதுக்கு ஒரு விஷ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதான் நல்ல நண்பர். சொல்லப்போனால் சரவணன்ற கேரக்டர் இருக்கும்போது சிவகுமார் சார், நான் ஆரியதிகுமார் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது, பிஆர் ஒர்க் பண்ணும்போது, சிவகுமார் வீடு முன்னாடி ஆரியதிகுமார் சார் வீடு பின்னாடி, 2 பேரும் ஒன்றா தான் பேசுவோம். நான் சூர்யாவெல்லாம் பார்ப்போம், சரவணன் அப்போ நேருக்கு நேர் படம் ஒரு பண்ணவே கிடையாது. இந்த யமகா பைக் ஒன்று வரும்ல படத்தில், அந்த பைக் வச்சுட்டு தான் டீ நேகரே அலப்பறை பண்ணுவார், வீலையும் தான் பண்ணுவார். டர்னு தெருவே அதுவும் அந்த பைக் சவுண்டை அவங்க அப்பா அம்மா தேடுவாங்க. என்ன தான் கூப்பிடுவார் சிவகுமார் சார், வெங்கடேஷன் எங்கே இருக்கான்னு தெரியலையம்மா, போய் அடுத்த தெருவில் போய் சரவணை பிடிச்சி லாக் பண்ணி, இந்த சவுண்டு அடுத்த தெரு கேட்குது சரவணா, நீ என்ன. அந்தளவுக்கு ஒரு எனக்கும் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது. பட் அப்புறம் படங்கள் கொஞ்சம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமேல இப்போ ஹாய்ங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் தான். மற்றபடி ஒரு நல்ல கேரக்டர், அருமையான ஒரு சூர்யா வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். அடுத்தவங்க வந்து மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப அன்பாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அவருடைய மனசுக்கு நீ எல்லாம் நல்லா அமையும் நான் நினைக்கிறேன். நல்லா அமையும், நாமளும் வாழ்த்தலாம். அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.